அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த மங்கீஸ் ஃபிடல். இது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபோக் டேல்ஸில் ஒரு ஸ்டோரி அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு ஃபோக் லிட்ரேச்சரில் சப்ஜெக்டில் வர ஒரு ஃபோக் டேல். திஸ் இஸ் ஃபார் தேர்ட் பிஏ இங்கிலீஷ். ஸோ த மங்கீஸ் ஃபிடல் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபோக் டேல் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் ஸ்டோரிஸ் தான். அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி பார்ப்போம். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மங்கி வந்து ஒரு காட்டில், அதாவது ஒரு கண்ட்ரி சைடு அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்கு. திடீர்னு என்ன ஆகிடுது, அந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு ஒரு வறட்சி மாதிரி ஏற்படுது. அதனால் நிறைய அனிமல்ஸ் வந்து இறந்து போகுது. ஸோ அதனால் அந்த மங்கி, அந்த குரங்கு என்ன நினைக்குதுன்னா, இந்த இடத்த விட்டு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்குது. ஆனால் லக்கிலி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊரில் வந்து அந்த மங்கியோட கிரேட் அங்கிள் இருக்கார். ஸோ அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஓரங் அவுடங். ஸோ அவரோட ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுது. கொஞ்சம் மாதங்கள் கழித்து மறுபடியும் தன்னோட ஊருக்கு மறுபடியும் திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்குது. அப்போ அவங்க அங்கிள் வந்து 2 பரிசு கொடுக்குறாரு அதுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபெடல்ன்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பவ் அண்ட் ஏரோ, அதாவது வில் அம்பு கொடுக்குறாரு. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஃபிடல் வந்து இது ப்ளே பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எதிர்க்க இருக்கிறவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்களாம். இது எப்போ மியூசிக் ஸ்டாப் பண்ணுதோ அப்போ தான் வந்து அவங்களால நிறுத்த முடியும் அப்படின்றது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு வில் அம்பு வச்சு யாரை குறிப்பாத்து அடிக்குதோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இறந்துருவாங்க அப்படின்றது தான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. மங்கி தன்னோட ஊருக்கு வருது. அப்போது ஆன் த வேல உல்ஃபை பார்க்குது. உல்ஃப் வந்து அந்த ஊரில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து ஒரு மானை வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணதாகவும், ஆனால் தன்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிட்ட சொல்லுது. மங்கி உடனே என்ன பண்ணுது, தன்னோட வில் அம்பால் அந்த மானை வந்து சாகடிச்சிட்டு அந்த இரையை வந்து உல்ஃபுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறமா மங்கியும் மங்கி அண்ட் உல்ஃப் 2 பேருமே வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த உல்ஃபுக்கு வந்து மங்கி மேலே ரொம்ப பொறாமை. ஏன்னா இந்த வில் அம்பு வந்து அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது. ஸோ அதனால் அது என்ன பண்ணுது, மங்கி கிட்டே என்கிட்ட அதை வில் அம்பு கொடு அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறமா அந்த வழியாக என்ன ஆகுதுன்னா ஜாக்கிள் ஒன்று வருது. அந்த ஜாக்கிள் கிட்ட மங்கி வந்து என்னோட வில் அம்பு திருடிடுச்சு அப்படின்னு உல்ஃப் வந்து பொய்யா புகார் சொல்லுது. உடனே ஜாக்கிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேஸை வந்து நம்ம வந்து லயனோட கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அது வரைக்கும் வில் அம்பு என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வச்சுக்குது. ஸோ மங்கிக்கு அந்த கோர்ட்டில் வந்து சரியான எவிடன்ஸ் இல்லாததால் டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது தூக்கு தண்டனையோ இல்லை மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஜாக்கிள் வந்து எப்படியாவது வந்து இந்த பவ் அண்ட் ஏரோவை தனக்கே வந்து வச்சுக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி அது பிளான் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா மங்கி கிட்டே இன்னும் கூட அந்த ஃபிடல் இருக்குது. ஸோ அதனால் அங்கே கோர்ட்டில் எல்லாருக்கிட்டேயும் என்ன சொல்லுது, நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த மியூசிக் வாசிக்கணும் இதில்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லவே அவங்களும் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அந்த மியூசிக் வாசிக்க ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியல, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க. லயன் என்ன சொல்லுதுன்னா, நான் என்னோட கிங்டம் முழுசையுமே தந்துடுறேன், தயவுசெய்து மியூசிக்கை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இல்லை, எனக்கு கிங்டம்லாம் வேண்டாம், எனக்கு என்னோட டெத் சென்டென்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட பவ் அண்ட் ஏரோவை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த உல்ஃப் வந்து நீ தானே பொய் சொன்ன, அது வந்து உன்னோட பவ் அண்ட் ஏரோன்னு சொல்லிட்டு அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. கடைசியாக வந்து உல்ஃபும் வந்து தன்னோட மிஸ்டேக்கை அட்மிட் பண்ணிடுது. கடைசியாக லயன் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து வித்ட்ரா பண்ணிடுது, அதாவது டெத் சென்டென்ஸை கேன்சல் பண்ணிடுது. அதுக்கப்புறம் மங்கி என்ன பண்ணுது, நேராக தன்னோட வில் அம்பை எடுத்துக்கிட்டு கேமல் தார்ன் ட்ரீ அப்படின்ற ஒரு மரத்து மேலே போய் உட்காந்துக்குது. அதுக்கப்புறமா மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப அந்த குரங்கை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரில் இருந்தால் இன்னும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஊரில் போய் அவங்க செட்டில் ஆகுறாங்களாம். இதோட ஸ்டோரி முடியுது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் நாட் ட்ரஸ்ட் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதாவது வந்து யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நல்லது தான், ஆனால் அதே சமயத்தில் அது நம்மளுக்கு கெடுதலாக முடியக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை இந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லுது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா
மங்கியோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது புத்தி சாதுரியம், அந்த ப்ரெசண்ட்டில் அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணால் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்றத அதை கரெக்டாக உணர்ந்து அதே மாதிரி பண்ணி தன்னை காப்பாற்றிக்குது. இந்த 2 முக்கியமான விஷயங்கள் வந்து உண்மையாகவே இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இதோட இமேஜஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். வேறு ஒரு வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.